Hello guys, welcome to Supriya's Easy Meet. இந்த வீடியோல நம்ம செல் சாப்டர்ல பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இந்த சாப்டர்ல ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். Cytology definition வந்து study of form, structure and composition of cells is called cytology. Number of cells in born infantல பார்த்தோம்னா 10 into 10 to the power 12. அதே 60 kg ஹியூமன் பீயிங்ல வந்து 100 into 100 trillion cells இருக்கும். 100 into 10 power 12 cells இருக்கும். அதில் 25% வந்து blood இருக்கும். Next unicellular organism, multicellular organism. Unicellular organismல one cell இருக்கும். Example amoeba, chlamydomonas. Multicellular organismல many cells இருக்கும். Example plants, animals, etc. And இதோட history செல்லோட history பார்த்தோம்னா first வந்து ராபர்ட் ஹூக். இவர் வந்து studied and discovered cell from a thin slice of cork. அதை வந்து அந்த டெட் செல் அப்படின்னு சொன்னாரு, செல்லுலே அப்படின்னு சொன்னாரு அவரு. ஸோ டெட் செல்லுன்னு சொன்னாரு யாரு, ராபர்ட் ஹூக் சொன்னாரு. நெக்ஸ்ட் ஆண்டன் வன் லீவன் ஹியூக் வந்து செல் வந்து இஸ் லிவிங் செல். எப்படி அவர் வந்து ஆர்பிசி, புரோட்டோசோவா, ஸ்பெர்மட்டோசோவா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு செல் இஸ் லிவிங் அப்படின்னு சொன்னாரு. ஸ்வீடன் வந்து ஜெர்மன் பொட்டானிஸ்ட், ஸ்வான் வந்து பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேட்பாங்க சில டைம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்லீடன் இஸ் அ ஜெர்மன் பொட்டனிஸ்ட், ஸ்குவான் இஸ் அ பிரிட்டிஷ் ஜுவாலஜி. ஸோ ஸ்லீடன் வந்து பிளான்ஸ்ல வந்து செல் குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. ஸ்குவான் வந்து அனிமல்ஸ்ல பிளாஸ்மா மெம்பரேன் லேயரை கண்டுபிடிச்சாரு. அப்போ பிளான்ஸ்க்கு வந்து செல் வால் வந்து யூனிக் கேரக்டர் அப்படின்ட்டு ஸ்வான் தான் சொன்னாரு. நெக்ஸ்ட் we know that the cells all cells undergo division of labor and cell theory. இப்போ இதுல வந்து என்ன செல் தியரியில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அவங்க ருடால்ஃப் விர்ச்சோ வந்து ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படின்றத டேர்ம் கொடுத்தாரு. ஏன்னா நியூ செல்ஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இப்போ செல் தியரியில நம்ம என்னதான் அட்வான்டேஜஸ் பார்த்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது எப்படி நியூ செல்ஸ் அரைவ் ஆகுது அப்படின்றது மாதிரி. ஸோ இப்போ ருடால்ஃப் விர்ச்சோ என்ன பண்ணாரு, ஆம்னி செல்லுலா இ செல்லுலா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அதாவது நியூ செல்ஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்க செல்லுல இருந்தே நியூ செல்ஸ் அரைவ் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. சைஸ் ஆஃப் செல், ஸ்மாலஸ்ட் செல் வந்து மைக்கோபிளாஸ்மா. இட் இஸ் அ டைப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து நோ செல் வால் அண்ட் சைஸ் வந்து 0.3 மைக்ரோமீட்டர். இட் இஸ் ஆல்சோ பிளூரோ நியூமோனியா லைக் ஆர்கானிசம். அதனால அது பிபிஎல்ஓ லைக் ஆர்கானிசம். மைக்கோபிளாஸ்மாவும் ஆப்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க. இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் செல், இட் இஸ் அ டைப் ஆஃப் பாக்டீரியா, சைஸ், இட் ஹாஸ் நோ செல் வால் அண்ட் பிபிஎல்ஓ லைக் ஆர்கானிசம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியா இஸ் 3 to 5 மைக்ரோமீட்டர். லார்ஜஸ்ட் சிங்கிள் ஐசோலேட்டட் செல் வந்து ஆஸ்ட்ரிச் எக். லாங்கஸ்ட் செல் வந்து நர்வ் செல். Human RBC is 7 micrometer. Two membrane bound organelle, that is double membrane bound organelle வந்து mitochondria and chloroplast. One membrane bound organelle வந்து endomembranous system, அதாவது Golgi apparatus, endoplasmic reticulum, lysosome, vacuole. நெக்ஸ்ட் மெம்பரேன்லெஸ் ஆர்கனல் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் அண்ட் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் வந்து நமக்கு செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரோகேரியோட்டிக் செல். இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லோட டயக்ராம் இங்கே இருக்கு, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது வந்து it is an outgrowth pili or fimbriae, and then first layer வந்து glycocalyx, and then second layer வந்து cell wall, அப்புறம் third layer வந்து plasma membrane. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ glycocalyx, cell wall, plasma membrane or cell membrane. நெக்ஸ்ட் இந்த இன்வாஜினேஷன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மீசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பிளாஸ்மிட். அடுத்தது சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு அண்ட் தென் ரைபோசோம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ரைபோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிலமெண்ட், சைட்ல இருந்து வருது பார்த்தீங்களா, இங்க ஹூக் பேசல் பாடியில இருந்து வருது. ஸோ இது ஹூக்கு, இது வந்து ஃபிலமெண்ட். ஸோ இதுதான் ஃபிளாஜெல்லா கான்ஸ்டியூட் பண்ணும். ஃபிளாஜெல்லா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. இப்போ நம்ம 3 என்விலப் ஸ்ட்ரக்சர், அதாவது இது மூணு தான் 3 என்விலப் ஸ்ட்ரக்சர்னா, இங்க 1 2 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்க பார்த்தீங்களா, இது மூணு தான் ஃபிலமெண்டஸ் அண்ட் த்ரீ enveloped structure. ஃபர்ஸ்ட் லேயர் என்னது, கிளைகோகாலிக். செகண்ட் லேயர் செல் வால். தேர்ட் லேயர் வந்து செல் மெம்பரேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஞ்ச் ஆர்டர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா ஃப்ரம் இன்னர் டு அவுட் சைடு, அவுட் சைடு டு இன்னர், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளைகோகாலிக்ஸ் வந்து கிளைகோகாலிக்ஸ் இஸ் அ பாலிசாக்கரைட். இதுல வந்து ரெண்டு டைப் லேயர் இருக்கு, ஒன்று ஸ்லைம் லேயர், இன்னொன்று கேப்சூல் லேயர். ஸ்லைம் லேயர் வந்து லூஸ் ஷீத்தா இருக்கும்.
கேப்சூல் வந்து டஃப் கவரிங்காக இருக்கும். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் லேயரோட ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ட் செல்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். கேப்சூல் வந்து கிவ்ஸ் கம்மி டெக்ஸ்சர், hides bacterium from host immune system. ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, cell wall is made up of peptidoglycan in bacteria. Many times repeated question. So, peptidoglycan is murin or mucopeptide. இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கும் செல் வால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிராம் பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து திக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் இருக்கும். செல் வால் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். கிராம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், ப்ளஸ் கிளைகோகேலிக்ஸும் இருக்கும். அப்புறம் கிராம் பாசிட்டிவ்க்கு வந்து செல் வால் திக்காக இருக்கும் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். அதுவே கிராம் நெகட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து தின் அண்ட் வேவியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து cell membrane. Cell membrane is made up of phospholipids and it is selectively permeable membrane. Next, mesosome. It is an extension, அதாவது invagination சொன்னோம் இல்லையா, அதுதான் mesosome. இதில் வந்து வெசிக்கல்ஸ், டியூபிள்ஸ், லேமெல்லா இதெல்லாமே தான் மீசோசோம். இதோட ஃபங்க்ஷன் என்னது? செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரெஸ்பிரேஷன், இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் மோர் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன். ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரெஸ்பிரேஷன், increase in the surface area for absorption of nutrients. Next, nucleoid. Nucleoid is an irregular genetic material. It is also known as genophore, prochromosome, chromoneme, or incipient nucleus. ஸோ நியூக்ளியோய்டுக்கு அதர் நேம்ஸ் இதெல்லாமே. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். நியூக்ளியோய்டு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீனோஃபோர், ப்ரோக்ரோமோசோம், குரோமோனீம், incipient nucleus. Next, plasmid. Plasmid is an extra chromosomal genetic material. அந்த இதோட ஷேப் வந்து சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெக்டார்ஸ்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல we will use as vectors. Cytoplasm, main arena where all the cellular activities take place. இப்போ சைட்டோபிளாசம் தான் நமக்கு ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், டைஜஷன், செக்ரீஷன் எல்லாமே நம்ம சைட்டோபிளாசம் தான் நடக்குதுங்க. நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் வந்து நான் மெம்பரேன் போன் ஆர்கனல். இட் இஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ல இருந்ததுன்னா சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம் சொல்லுவோம். பிளாஸ்மா மெம்பரேன்ல இருந்ததுன்னா பிளாஸ்மா மெம்பரேனல் ரைபோசோம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரைபோசோம் வந்து 70sனா ப்ரோகேரியோட்ஸ்ல இருக்கும். 80s வந்து யூகேரியோட்ஸ்ல இருக்கும். 70sல வந்து ரெண்டு சப்யூனிட், லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். லார்ஜர் சப்யூனிட் இஸ் 50s, ஸ்மாலர் சப்யூனிட் இஸ் 30s. எஸ்ன்றது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் செட்பர்க்ஸ். ஸோ இப்போ 1 mRNA plus many ribosome constitute polysome or polyribosome. அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து எர்காசோம். கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகணும்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு கேட்பாங்க. ஸோ 1 mRNA plus many ribosome டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 1 mRNA. நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன் பாருங்க, அதுதான் 1 mRNA plus ribosome many ribosomes attach இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் constitute polysome or ergasome or polyribosome. Next, pili. It helps in forming conjugation tube and giving the fertility factor. Next, if bacteria is motile, it have flagella. If bacteria is non-motile, then it have pili and fimbriae. So flagellaல இருக்க புரோட்டீனை நம்ம flagellin protein அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிளாஜெல்லால நம்ம டயக்ராம்லேயே பார்த்தோம் என்ன ஒன்று 3 பார்ட்ஸ் இருக்கு. ஹூக், ஃபிலமெண்ட், பேசல் பாடி, இது மூணுமே இருக்கும். பைலியில வந்து அதோட இது என்னது புரோட்டீன் என்னது பைலின். இட் இஸ் சீன் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைலி இஸ் ஆல்வேஸ் சீன் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இட் ஹெல்ப்ஸ் இன் கான்ஜுகேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஃபிம்ப்ரியே. இட் இஸ் அ ஸ்மால் பிரிஸ்டல் லைக் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் இன் அட்டாச்சிங் டு த ஹோஸ்ட். ஸோ இதுதான் டயக்ராம். இது 4 ரிங்ஸ் இருக்கும். எல்பிஎஸ்எம் ரிங் இருக்கும். இது வந்து ஹூக்கு, இது வந்து ஃபிலமெண்ட், இது வந்து பேசல் பாடி. ஸோ பேசல் பாடியில் 4 ரிங் இருக்கும். ஒன்று எல், பி, எஸ் அண்ட் எம். நெக்ஸ்ட் inclusion bodies. Inclusion bodies, they are reserved food materials present in the cytoplasm. So where are the inclusion bodies present? In cytoplasm. ஸோ இப்போ நோ மெம்பரேன் போனில் ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்று சிங்கிள் மெம்பரேன் போன், ஒன்று நோ மெம்பரேன் போன். நோ மெம்பரேன் போன் வந்து பாஸ்பேட் கிரானியூல், சைனோஃபெசின் கிரானியூல், கிளைகோஜன் கிரானியூல். அதுவே சிங்கிள் மெம்பரேன் போனில் பார்த்தீங்கன்னா பாலிபீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட், சல்ஃபர் கிரானியூல்ஸ், கேஸ் வேக்யூல்ஸ்.
ஸோ கேஸ் வேக்யூல் வந்து ஆல்சோ கால்டு சூடோ வேக்யூல். அந்த கேஸ்லேயே பேர் இருக்கு, அது ப்ரொவைட்ஸ் பயோன்சி அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம என்னென்ன பாக்டீரியா, கிரீன் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, போட்டோசிந்தட்டிக், ப்ரோகேரியட்னு பார்க்கலாம். நல்லா ஒன்று வாட்டி அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அண்ட் இது டிஃபர்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியட் அண்ட் யூகேரிட்டிக் செல். இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னா பிளாஸ்மிட் வந்து பிளான்ட்ஸில் ப்ரெசென்ட், சாரி, ப்ரோகேரியட்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும், யூகேரியட்ல ஆப்சென்ட்டாக இருக்கும். Envelope system, prokaryote single envelope system, eukaryotes double envelope system. Prokaryotes 70 years இருக்கும், eukaryotes 80 years இருக்கும். நெக்ஸ்ட் இதுல சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. ப்ரோகேரியட்ஸ்ல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகி டிரான்ஸ்லேஷன் எம்ஆர்என்ஏ ஆகும், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் டு ப்ரோட்டீன். இட் இஸ் டன் இன் த சைட்டோபிளாசம். ஸோ ஆனால் யூகேரியட்ல பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த நியூக்ளியஸ், டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த சைட்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோகேரியட்ஸ்ல வந்து எல்லாமே சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஆனால் யூகேரியட்ல ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் பிளான்ட் செல் அனிமல் செல்குள்ள டிஃபரன்சியேஷன். இதில் வந்து சென்ட்ரியோல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பிளான்ட் செல், present in animal cell. Instead plant cell சென்ட்ரியோலுக்கு பதில் சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் வந்து செல் டிவிஷன். அப்போ பிளான்ட்ஸ்ல எப்படி நடக்குது, இன்ஸ்டன்ட் போலார் கேப்ஸ் ஆர் present. ஸோ அதுதான் செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட். கால்கி apparatus வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அனிமல் செல், அதுவே பிளான்ட் செல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஆர் கால்ட் டிக்டியோசோம்ஸ். தைலகாய்ட்ஸ் ஆர் present in plant cell, absent in animal cell. Vacuoles வந்து one large center permanent in plant cell, many small and temporary in animal cell. Next plasma membrane. இந்த diagram வந்து ரொம்ப important. இப்போ first வந்து intrinsic இது வந்து phospholipid bilayer arrangement. First main point phospholipid bilayer. Next polar head, non-polar tail. Polar head is hydrophilic, that is they love water. Non-polar tail is hydrophobic, they are fear to water. Next இப்போ இங்க இருந்து இங்க proteins போகணும், அப்போ அது transmembrane proteins or tunnel proteins present ஆயிருக்கு. So they carry the proteins. Next intrinsic proteins, extrinsic proteins இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிளாஸ்மா மெம்பரேன் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போ ராபர்ட்சன் வந்து இந்த யூனிக் மெம்பரேன் மாடல்னு சொன்னாரு. டேனியல் அண்ட் டேவிட்சன் சாண்ட்விச் ஆர் லிபிட் புரோட்டீன் லிபிட் மாடல், சாண்ட்விச் ஆர் லிபிட் புரோட்டீன் லிபிட் மாடல். சிங்கர் அண்ட் நிக்கோசல்னா இது ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் லிபிட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஹியூமன் ஆர்பிசியில் வந்து ப்ரோட்டீன் 52%, லிபிட்ஸ் வந்து 42% இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் the proteins are like scattered in patches, அதாவது மொசைக் மாதிரி இருந்தது. So proteins are like icebergs floating in a set of phospholipids. இப்போ difference between intrinsic and extrinsic proteins. Intrinsic வந்து நம்ம integral proteins சொல்லுவோம், extrinsic வந்து நம்ம peripheral proteins சொல்லுவோம். Intrinsic வந்து it lies on the surface as well as partially embedded and in contact with polar head and non-polar tail. Extrinsic, it is contact with the polar head only. So இது intrinsic வந்து polar headலயும் இருக்கும், non polar head tailலயும் இருக்கும். Extrinsic வந்து only in polar headல இருக்கும். Extraction is difficult, அதாவது தனியா intrinsic protein மட்டும் தனியா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எக்ஸ்டென்சிக் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நம்ம பிஹெச் சேஞ்ச் பண்ணாலே போதும். And intrinsic protein consists about 70% of membrane proteins, and extrinsic protein contains about 30% of membrane proteins. Is ரொம்ப important. Intrinsic protein types just monotropic, bitropic and polytropic. One mono one bi means two, so like that. And fluidity, ability to move inside the membrane, they have the ability. So this intrinsic protein have the ability to float. Then lipids rarely flip-flop. Proteins show rotational and lateral diffusion, but not flip-flop because proteins have high molecular weight. They cannot flip-flop. Passive transport, active transport difference.
difference. நமக்கு active transport தெரியும் energy required and the passive transport no energy is required and this sorry and the movement of substance from a high concentration to low concentration along a concentration gradient is the passive transport. அதுவே movement of substance from low concentration to high concentration is active transport. And the active transport is also called uphill transport. And sodium potassium pump is an example in animal cells. It is an example for active transport. பல்க் டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை எண்டோசைட்டோசிஸ் எக்ஸோசைட்டோசிஸ் எண்டோசைட்டோசிஸ் வந்து இன்டேக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸோ எண்டோ இன்டேக் ஆஃப் மெட்டீரியல் சைட்டோசிஸ் டிவிஷன் cytosis means cutting or division like that and exocytosis means exudate of materials so after dividing and digesting they will just exit all the materials. And this exocytosis, endocytosis is of two types, pinocytosis and phagocytosis. Pinocytosis is pino is drinking and phago is eating. So by the name itself they have the meaning. So cell drinking example protein, insulin, uh, etc. And the pinocytic cycle is also available. Phagocytic, they are solid particles and they must have ephagy. Ephagy is to exit the particles. And exocytosis is in the form of carrier vesicle or soap bubble. So like just a spear shape like that, soap bubble shaped. They will exit out after digesting. That is exocytosis. Next is cell wall. Cell wall is rigid, dead, hard outer layer, plants, fungi and algae. Cell wall is found in plants, fungi and algae, not in animals. Algae. Algae composition of algae. Cellulose, galactans, mannans, minerals, etc. And sometimes calcium carbonate also. Fungi is mainly made up of chitin. It is a homopolymer of NAG units. NAG is N-acetyl glucosamine, very important. And then plants, it is made up of cellulose, hemicellulose, pectin, lipids, proteins, etc. Primary cell wall, secondary cell wall. Primary cell wall is found in young plant. Secondary cell wall is found in mature plant. Primary cell wall contains cellulose and fructose. Same secondary cell wall they also have fructose, but in primary cell wall fructose content will be more, and in secondary cell wall fructose content will be lesser. And they have high elasticity because they are young. They have low elasticity because they are mature and they have a thick layer. And then intersection growth is found in young plants. That is primary cell wall and accretion growth or next layer like layer on adding layers on so like that is accretion growth. Intersection growth means on the same layer itself they will be adding the layers. So old layer is this is the if this is the old layer they will be adding on that same layer itself. New layers will be formed like this. And in accretion growth if this is the old layer they will be again having another layer like this and with some spaces here. So that is accretion growth. I hope you understand it. And lignin and suberin are absent in the primary cell wall and lignin and suberin are present in the secondary cell wall. And where are these primary cell wall found? Meristematic and parenchymatous cell. And secondary cell wall is found in woody parts. Structure of cell, secondary cell wall. See here. Not cell, it is just a cell wall. So if this is middle lamella is composed of calcium pectate and magnesium pectate mainly. And if this is the primary cell wall, then inner will be the secondary cell wall, outer will be the tertiary cell wall. Next, middle lamella. Middle lamella, what is its function? It connects the adjacent plant cells. It is an amorphous substance and it is a cementing layer. It is made up of calcium pectate and magnesium pectate. Polygalacturonase enzyme
is a solubilized protein compound, pectin compound, sorry. It's solubilized pectin compound. So whereas this enzyme found in fruits, they become soft at ripening. Example, tomatoes. So if in tomatoes, they have to ripe. So if this is the enzyme which ripes tomatoes. Next, pits. Uneven thickened areas are called pits. The two types, simple pits and bordered pits. Just go through the diagram. And simple pits, they are uniform in diameter and they have middle lamella like this. And in bordered pit, they have middle lamella like this. And plasmodesmata, connecting point of two cytoplasm, also called as cytoplasmic strands. So what does it do, plasmodesmata? It is like, see here, it connects the two cytoplasm. You can see it in the diagram, and we have a plasma membrane here, outer layer. We have a cell wall passing it middle, and again we have a middle plasmodesmata here. So this is the plasmodesmata. It is the one which connects the adjacent two cytoplasms. So they are known as cytoplasmic strands, and they show only symplastic movement. It is also a repeated question and exposure question for this year. So plasmodesmata have symplasmic movement. So if they want to tough the paper, they can ask this question. And this is just the introduction of cell, the unit of life lesson. We will see the endomembranous system in detail in the next video. Thanks for watching, guys. Thank you. Bye.